வணக்கங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு மனிதனுடைய சாதகத்தில் 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, வருமானம் அப்படி சொல்லப்படுது. அப்போ ஒரு ஒரு பையன் ஒரு ஒரு 15 வயசு பையன் இருக்கார் அப்படின்னு கேட்டால், ஆரம்ப கல்வி அவருக்கு எப்படி போயிட்டுருக்கு, அது என்ன மாதிரி படிப்பார், அவருடைய லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை பார்த்தா ஆரம்ப கல்வியை பார்த்துக்கலாம். அதே நேரத்துக்கு 4ஆம் இடத்தை பார்த்தோம்னா உயர்கல்வியை பார்க்கலாம். அதே நேரத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கலாம். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது எத்தனை கோர்ஸ் இவர் முடிப்பார், படிப்பில் தெளிவாக படிப்பாரா, அவருடைய மூமெண்ட் என்ன இருக்குது, படிப்பில் சிறந்து விளங்குவாரா, நாளைக்கு படித்து தெளிவான ஒரு எண்ணங்கள் மனநிலையில் அவருக்கு வருமா. லக்கணத்துக்கு 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி, தனம், குடும்பம். 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி சொல்லும், 4ஆம் இடம் சொல்லலாம், 9ஆம் இடம் கல்வி சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும். அந்த மாதிரி இப்போ இவர் தொழிற்கல்வி படிப்பாரா, கல்வி படிச்சுட்டு படித்த படிப்புக்கே வேலை பார்ப்பாரா, இல்லை தொழில் பண்ண முடியுமா, பிஸ்னஸ் பண்ண முடியுமா, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது படிக்கலாமா அப்படிங்கிறத தெளிவாக ஒரு மனிதன் ஒரு பையனோட ஒரு பையன் பொண்ணோட சாதகத்தில் எடுத்து பார்த்தா திசை புத்தி என்னமா போயிட்டுருக்கு, இன்றைக்கி என்ன திசை போயிட்டுருக்கு, இப்போ ஜனன காலத்தில் என்ன திசை முடிஞ்சுது, இப்போ என்ன திசை போயிட்டுருக்கு, அடுத்து என்ன திசை போகும். அப்போ அடுத்து 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி, 4ஆம் இடங்கிறது 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி. அந்த மாதிரிலாம் அவங்க படித்து செய்யணும். ஜெயிச்சாங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஜெயிக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஒவ்வொரு மனிதனும் பாருங்களேன், இதெல்லாம் கலியோகம், எல்லாமே ஸ்பீடு. சொத்து தோகம்லாம் தேவையில்லை. அந்த பசங்க பிள்ளைங்க நல்லா படிச்சிட்டாலே போதும். படிச்சிட்டாலே அவங்க லைஃப்பை அவங்க ஸ்டடி பண்ணிடுவாங்க. ஒரு பொண்ணு படிச்சிச்சுன்னா அவருடைய ஹஸ்பண்ட் அந்த பொண்ணை கண்டு மரியாதை கொடுப்பார். படித்து வேலையில் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை கண்டு அவங்க ஹஸ்பண்டு மரியாதை கொடுப்பார். என்றைக்குமே லைஃப் ஃபுல்லாக மரியாதை போகும். ரெண்டாவது, அந்த பையன் படிக்கிறாரு, படித்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டு பண்ணுறாரு, 4ஆம் இடம் 9ஆம் இடம் உயர்கல்வி படிச்சுட்டாரு, சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு வரக்கூடிய மனைவி அவரை கண்டு கட்டுப்பாட்டில் இருக்கும். அவர் சொல்கிற பேச்சு மனைவி கேட்கும். 2 பேரும் தப்பான ரூட்டில் போக மாட்டாங்க, சம்பாதிப்பாங்க, அவங்களே சொந்தமாக காரு வண்டி வாகனம் வாங்குவாங்க, ஓட்டுவாங்க, நல்ல முறையில் இருப்பாங்க. மெயினாக தான் படிப்பு, கல்வி. ஒரு தனிப்பட்ட முறை மனிதனுடைய சாதகத்தில், ஒரு பையனோட சாதகத்தில் 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி, 4ஆம் இடம் உயர்கல்வி, 9ஆம் இடம் சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு கோர்ஸ் எப்படி முடிப்பார், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் என்னங்கிறத அதை தெளிவாக பார்த்துக்கணும். ஒரு பொண்ணோட சாதத்துலேயும் சரி, அப்போ 2ஆம் இடம் ஆரம்ப கல்வி, 4ஆம் இடம் 9ஆம் இடம் உயர்கல்வியில் நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு தெளிவாக படித்து எடுத்தோம்னா அந்த பொண்ணு ஜெயிக்கும், வாழ்க்கையில் ஜெயிக்கும். இதை மெயினாக பிடிக்கணும். இதை யாருமே பொருட்படுத்துறதில்லை. என்ன சொல்கிறதுன்னா, ஏதோ ஒரு கோர்ஸ் பொண்ணு விருப்பப்படுது, பையன் விருப்பப்படுது அப்படின்னு சொல்லி எடுத்து போயிடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப ஏன்னா இன்றைக்குள்ள சூழ்நிலை இந்த படிக்கிற படிப்பு பின்னாடி யூஸ் ஆகுமா, கேள்வியே தான். இப்போ படிக்கிற படிப்பு பின்னாடி யூஸ் ஆகுமா, என்ன மாதிரி படிக்கணும், மெடிக்கல் படிக்கலாமா, சாஃப்ட்வேர் சம்மந்தப்படுங்களா, பேங்க் சம்மந்தப்பட்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, ஆசிரியர் சம்மந்தப்பட்டது என்ன படிக்கலாம், அதை மெயினாக தெரிஞ்சுக்கணும். இதை பசங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ரன் பண்ணணும் அப்படின்னா சாதத்தை பாருங்கள். 2 சாதத்தை பார்த்து நல்ல முறையில் நல்ல முடிவெடுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர் கூப்பிட்டு எனக்கு உடனே பார்க்கலாம், லைவாகவே நீங்கள் சாதகம் பார்க்கலாம். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். 95 14 77 10 74. என்னுடைய பேர் பி. மணிவேல் சோசியர். நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், லைவாக நம்பர் வரும். கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக உங்கள் பசங்க பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்கலாம். வாழ்க வளமுடன்.